Okay, so இப்போ வந்து we are going to look at unit 4, which is about two-dimensional random variables. So ஒரு basic introduction பார்த்துட்டு அப்புறம் இந்த டாபிக்ஸ்லாம் we will be seeing. So இந்த டாபிக்ஸ்லாம் என்னன்றது ஒன்னொன்னா வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். So இப்போ வந்து first we will be seeing about probability distributions with two random variables. But அதுலயும் போறதுக்கு முன்னாடி random variable அப்படின்னா என்ன? நார்மல் ஒன் டைமென்ஷனல்ல ப்ராபபிலிட்டி ஸ்கூல்லயும் படிச்சிருப்பீங்க. இங்கேயும் ஐ திங்க் மேத்ஸ் 1லயோ இங்கேயோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பொனென்ஷியல் அதெல்லாம். ஸோ ப்ராபபிலிட்டி எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ ரேண்டம் வேரியபிள்னா என்ன? எனக்கு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் வேணாம், பட் லைக் ஒரு சம்மன் எக்ஸ்பிளைன் டு மீ. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் ஓகே. ட்ரை. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பதில் சொல்லுங்க, அப்பதான் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஐஸ்வர்யா இருக்கியா? எனக்கு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் தெரியும். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் தெரியும். ஓகே, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? அக்கா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது என்ன அதோட லாஸ்ட் முடிவு என்னன்னே தெரியாது நமக்கு. என்ன அவுட்கம் வரும்னு தெரியாது. தட் இஸ் a random experiment. வெரி குட். ஸோ இப்போ ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வர ரிசல்ட்ஸை வந்து நம்ம ஒரு நம்பர் வச்சு டினோட் பண்ணோம்னா அது ரேண்டம் வேரியபிள். கரெக்டா? என்னாச்சு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு காயின் டாஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து ஹெட், டெய்ல் இது 2 தான் பாசிபிள் அவுட்கம்ஸ். கரெக்டா? பட் இப்போ வந்து இதை நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணாம நம்பர்ஸா ரெப்ரசென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இன் ஒன் காயின் டாஸ். ஒரு காயின் டாஸ் பண்ணா எத்தனை ஹெட் வர முடியும்? யூ வில் எய்தர் கெட் 0 ஹெட்ஸ், மீனிங் உங்களுக்கு டெய்ல் வந்திருக்கு, ஆர் 1 ஹெட், மீனிங் உங்களுக்கு ஹெட் வந்திருக்கு. கரெக்டா? எக்ஸ்க்கு இந்த 2 வேல்யூஸ் தான் இருக்க முடியும். வேற ஏதாவது இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்கம்ஸை ஒரு நம்பரோட மேப் பண்ணீங்கன்னா அதுதான் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதோட ஃபார்மல் டெஃபினேஷன் என்னன்னா, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் மேப்ஸ் தி அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் டு அ நம்பர். சிம்பிளா சொல்லணும்னா, represent the results or outcomes of a random experiment by numbers. இப்போ HT அப்படின்னு போடாம 0, 1 அந்த மாதிரி, that is called a random variable. ஸோ இப்போ வந்து இங்க நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிள் தான் இருந்துச்சு, எக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ்ல யூ வில் ஹாவ் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ், ஜென்ரலி எக்ஸ் அண்ட் ஒய். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அங்க ப்ராபபிலிட்டிஸ் எப்படி டிஃபைன் ஆகும் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மேபி நான் வந்து இப்போ 2 இவெண்ட் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. மை எக்ஸ்பெரிமெண்ட் ஏ இஸ் toss 1 coin. Experiment B is throw 1 die. So இதுல வந்து என்ன வரலாம்? எனக்கு head, tail. இங்க வந்து 1 2 3 4 5 6. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து இது ரெண்டுமே நான் பண்ண போறேன். ஸோ எனக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் வரலாம்? டோட்டலா என்னோட சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் 1, tail 1, head 2, tail 2, head 3, tail 3, head 4, tail 4,
ஹெட் 5 டைல் 5 கரெக்டா? இந்த மாதிரி எனக்கு மொத்தம் 12 அவுட்கம்ஸ் வருது. இது 2 இது 6னால 2 into 6 12 அவுட்கம்ஸ் வருது. சோ இதுல இது ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன ப்ராபபிலிட்டி? இப்போ வெறும் ஹெட் ஆர் டெய்ல்னு கேட்டா நான் 1/2 1/2 சொல்லிடுவேன். வெறும் 1 2 3 4 5 6ல கேட்டா ஒவ்வொன்றும் 1/6 1/6 சொல்லிடுவேன். பட் இது ரெண்டும் ஒன்னா நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? எனக்கு காயின் டாஸ்ல ஹெச் கிடைக்கணும், டை த்ரோ பண்றப்போ 4 கிடைக்கணும். இது ரெண்டும் ஒன்னா நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம 2 டைமென்ஷனல் ப்ராபபிலிட்டில எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? அதுதான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? சோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா பேசிக் ஐடியா என்னன்னு? புரிஞ்சுச்சுக்கா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஜாயிண்ட் அப்படின்னாலே வந்து சேர்ந்து நடக்கிறது. ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருந்தாதான் அது ஜாயிண்டா இருக்குன்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டினா என்னன்னா, ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து நடக்கிறதோட ப்ராபபிலிட்டி. ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஒரு டேபிள் போட்டுப்போம். ஒரே ஒரு நிமிஷம். சாரி, ஓகே, we will continue. So joint probability க்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு டேபிள் போட்டுப்போம். சோ ஒரு சைடுல உங்களோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டோட அவுட்கம்ஸ், இன்னொரு சைடுல செகண்ட் ஈவென்ட்டோட அவுட்கம்ஸ். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ரேண்டம் வேரியபிள்ஸை முதல்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். சோ இப்போ எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இன் ஒன் காயின் டாஸ், y வந்து number that appears in one throw of a die. ஓகேவா? சோ இப்போ என்னோட எக்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் பாசிபிள்? சொல்லுங்க. H, எக்ஸ் என்னது? H, T. எக்ஸ் என்னது? how have I defined x? எக்ஸுக்கு நான் இங்க என்ன ஸ்கிரீன்ல என்ன டெஃபினிஷன் எழுதியிருக்கேன்? Number of heads in one நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் வர முடியுமா? 1 அக்கா. 0 1 கரெக்டா? புரியுதா புரியலையா? புரியுதுக்கா. ஒன்னு ஹெட் வரும், இல்லைன்னா ஹெட் வராது. அதனால 0 1. கரெக்ட். அதே மாதிரி yக்கு என்னென்ன வேல்யூஸ்? ஒரு தடவை டை த்ரோ பண்ணும்போது என்ன நம்பர் அப்பியர் ஆகுதோ அந்த நம்பர்னு போட்டிருக்கேன். சோ என்ன நம்பர்ஸ் பாசிபிள்? 1 2 3 4 5 6 அக்கா. உன்னோட வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு ஐஸ்வர்யா. நீங்க சொல்றது எனக்கு ஆல்மோஸ்ட் கேட்கல. கொஞ்சம் லவுடா பேச ட்ரை பண்றியா? சரிக்கா. ஓகே, ரைட். சோ இப்போ வந்து இந்த பக்கம் x எழுதிக்கலாம், இந்த பக்கம் y எழுதிக்கலாம். சோ x வந்து இட் கேன் பி 0, இட் கேன் பி 1. 0 1. y வந்து 1 2 3 4 5 6 கரெக்டா? இப்போ வந்து இதோட ப்ராபபிலிட்டிஸை நம்ம ஃபில் பண்ணணும். சோ இங்க என்ன நம்ம பார்த்துக்கணும்னா,
இந்த ஒரு ரோல இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் சம் பண்ணா ஒண்ணு வரணுமா அதாவது எப்படி சொல்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 12 பாக்ஸஸ்க்கு நம்ம ஃபில் பண்ண போறோம்ல. சோ இங்க டோட்டல் வந்து 1 வரணும். ஓகேவா? ஓகேக்கா ஒரு செகண்ட். இப்படி இங்க போட்டுக்கலாம். வெயிட். ஒரே ஒரு செகண்ட். சோ சாரி. ஓகே, சோ இப்ப வந்து உங்களோட பாசிபிலிட்டிஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டா? 12 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. சோ எல்லாத்தையும் சேர்த்தா 1 வரணும். கரெக்டா? டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட்டுக்கா சோ இப்ப நம்ம வந்து இத ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ வந்துட்டு இப்ப 0னா என்ன அர்த்தம்? டெய்ல் வந்திருக்குன்னு அர்த்தம். 1னா என்ன அர்த்தம்? ஹெட் வந்திருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் அந்தந்த நம்பர் வந்திருக்குன்னு அர்த்தம். சோ இப்போ இந்த பாக்ஸோட மீனிங் என்னன்னா, எனக்கு வந்து காயின் டாஸ்ல டெய்ல் வந்திருக்கு அண்ட் டைஸ் த்ரோ பண்ணப்போ 1 வந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங்? t,2 t,3 அந்த மாதிரி. இப்போ இந்த பாக்ஸுக்கு என்ன மீனிங்? h,5 h,5 வெரி குட். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் மீனிங். இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல t,1க்கு ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ t1. இப்போ டெய்ல் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது காயின் டாஸ்ல? 1/2 1/2. இங்க டைஸ்ல ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6 1/6. இப்போ இந்த ரெண்டு ஈவென்ட்ஸ்க்கு ஏதாச்சும் டிபெண்டன்சி இருக்கா? அது இண்டிபெண்டன்ட் ஆர் டிபெண்டன்ட்? ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இண்டிபெண்டன்ட்க்கா இண்டிபெண்டன்ட். அப்ப இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸோட ப்ராபபிலிட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் பண்ணும் மல்டிப்ளை. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட்டுக்கா சோ இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1/12. ஐ மீன் இதுக்கு ப்ராபபிலிட்டி 1/12. சரி, அடுத்தது h,1க்கு பார்க்கலாம். இதுக்கு h ஓட ப்ராபபிலிட்டி 1/2 1 ஓட ப்ராபபிலிட்டி 1/6 இண்டிபெண்டன்ட்டா டிபெண்டன்ட்டா? இண்டிபெண்டன்ட்க்கா சோ 1/12. இந்த மாதிரி இந்த எல்லா பாக்ஸஸுக்குமே 1/12 தான் வரும். மொத்தம் 12 பாக்ஸ் இருக்கு. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 வரும். புரிஞ்சுதா? புரியுதுக்கா 1/12 1/12 1/12 1/12 1/12. ஓகேவா? சோ இப்போ இந்த டேபிள் இங்க வச்சிருக்கோம்ல, இந்த டேபிளுக்கு பேரு தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சுருக்கமா சொல்லணும்னா JPMF. ரெண்டு ஈவென்ட் சேர்ந்து நடக்கும்போது என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாக்குறது தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி கிளியரா? கிளியர்க்கா ஓகே, இப்போ காவியா உனக்கும் கிளியரா? புரிஞ்சதுக்கா ஓகே. சரி, இப்போ அடுத்தது வந்து ஆர்ஜினல் போறதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்ல இருக்கோம். ஓகேவா? நான் கொஸ்டினை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து இந்த பேஜ்ல ஓகே ஒரு செகண்ட். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகேவா? சோ இங்க பேசிக்கா என்ன போட்டிருக்குன்னா, நான் கொஸ்டின் நீங்க அப்புறமா பிராக்டிஸ் பண்ணும்போது பொறுமையா படிச்சு பாருங்க. இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக்கலி நம்ம ஒரு ஷாப்ல இருக்கோம். அங்க வந்து we have 3 checkout counters.
சோ அங்க பில் போடுறதுக்கு 3 கவுண்டர் இருக்கு. கவுண்டர் 1, கவுண்டர் 2, கவுண்டர் 3. சோ வந்துட்டு 2 customers arrive at different times. 2 பேர் அந்த கடைக்கு வராங்க. சோ let us say அந்த முதல்ல வரவங்க வந்து person 1, அடுத்து வரவங்க person 2. என்ன சொல்றாங்கன்னா each customer chooses a counter at random independently of the other. ஓகே, அப்ப நமக்கு C3 கூட தேவையில்ல, 2 கவுண்டரே வச்சுக்கலாம். சரி, கொஸ்டின்ல 3 கொடுத்துருக்கோம், 3 எடுத்துக்கலாம். சோ இப்போ பேசிக்கலி நம்ம பில் போடுறதுக்கு 3 இடம் இருக்கு இந்த கடையில. 2 பேர் வராங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு வேண்டிய சாமான் வாங்கிட்டு இந்த 3த்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் பில் போட்டுப்பாங்க. 3 கவுண்டர்ல ஏதோ ஒரு கவுண்டருக்கு. அண்ட் யார் எந்த கவுண்டருக்கு போறாங்க அப்படின்றது இண்டிபெண்டன்ட். இவங்க வந்து இதுக்கு போனா இவங்க இதுக்கு தான் போவாங்க, அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. யார் வேணா எங்க வேணா போலாம். இதுதான் நமக்கு கொடுத்திருக்க ஸ்டோரி. ஓகேவா? இது கிளியரா? கிளியர்க்கா. இப்போ Y1 வந்து number of customers who choose the first counter. C1க்கு எத்தனை பேர் போறாங்கன்றது. Y2 வந்து number of customers who choose the second counter. இதுதான் நம்மளோட random variables. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவுண்டர் மொத்தம் 2 கஸ்டமர் இருக்காங்க. அப்போ C1க்கு எத்தனை பேர் போலாம்? வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? 1 இல்லனா 2 போலாம்க்கா. 0 கூட இருக்கலாம்ல. ஆ. யாருமே அந்த கவுண்டருக்கு போகவே இல்ல, அப்படியும் இருக்கலாம்ல. சோ 0 1 2 கரெக்ட்டா? கரெக்ட்க்கா. C2க்கு 0 1 2 அதேதான். சோ இப்போ வந்து அப்படியே தானக்கா இருக்கும். C3க்கும் அதேதான் இருக்கும். பட் நமக்கு क्वेश्चनல வந்து y1 y2 ரெண்டு வேரியபிள்ஸ் பத்தி மட்டும் தான் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ C3 பத்தி நமக்கு கவலை இல்ல. பட் உனக்கு இங்க y3 இருந்துச்சுன்னா அதுக்கும் அதேதான் இருக்கும். ரைட்? ஓகே. சோ இப்போ வந்து இப்ப கவுண்டர் 1க்கு கவுண்டர் 2க்கும் போவாம அந்த 2 பேரும் கவுண்டர் 3க்கு போயிருந்தாங்கனாக்கா பார்க்கலாம். ஒரு நிமிஷம், அதுக்கு தான் வரேன். இப்போ வந்து y1 y2 ஓட பாசிபிள் வேல்யூஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? வேற ஏதாவது வேல்யூ இருக்க முடியுமா? 0 1 2 மேல 3 இங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாதுக்கா. முடியாது. ஏன்னா மொத்தமே 2 கஸ்டமர் தான். நெகட்டிவ்லயும் இருக்க முடியாது. சோ பாசிபிள் வேல்யூஸ் இதுதான். இதுல எத்தனை பேர் எக்ஸாக்ட்டா எங்க போறாங்கன்றத நம்ம இன்னும் பார்க்கல, அது பார்க்கலாம். சோ அதோட ஜாயிண்ட் PMF தான் கேட்டிருக்காங்க. JPMF ஆஃப் y1 and y2. சோ இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி போறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்னு பார்க்கலாம். அதாவது 2 கஸ்டமர்ல இவங்க எங்க போறாங்க, இவங்க எங்க போறாங்கக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சோ C1 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 C2 C1 C3 கரெக்ட்டா? கரெக்ட்க்கா. அப்புறம் சொல்லுங்க, வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? C2 C1 C2 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 C3. வெரி குட். C3 C1 C3 C2 C3 C3. கரெக்ட், சூப்பர். சோ இப்போ இந்த சரி, இப்போ இங்க வந்து 1 2 3 4 9 கேசஸ் இருக்கு. இத தவிர வேற ஏதாவது கேஸ் பாசிபிளா? நான் ஏதாவது விட்டுட்டேனா? முதல்ல அதை செக் பண்ணி சொல்லுங்க எனக்கு. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்ட்டா தான் இருக்கு. ரைட், ஓகே. சோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த y1 y2 ஓட வேல்யூஸ் என்ன நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த கேஸ்ல 2 பேரும் C1க்கு தான் போயிருக்காங்க. அப்படின்னா y1 ஓட வேல்யூ என்ன, y2 ஓட வேல்யூ என்ன? y1ன்றது C1க்கு எத்தனை பேர் போனாங்கன்ற கவுண்ட். y2ங்கிறது C2க்கு எத்தனை பேர் போயிருக்காங்கன்ற கவுண்ட். சோ இங்க y1 என்ன இருக்கணும், y2 என்ன இருக்கணும்? y1 வந்து 2 இருக்கணும்க்கா. 0. வெரி குட். அதே மாதிரி எனக்கு ஒரு ரோக்கோ சொல்லுங்க, அவ்வளவுதான். 1 1 1 1 சூப்பர். 1 இங்க 0. சூப்பர். அடுத்து 1 1
அடுத்து 0 2 0 2 வெரி குட். நெக்ஸ்ட் 0 1 y1ல யாரும் இல்ல, y2க்கு ஓகே. அடுத்து 1 0 சூப்பர். நெக்ஸ்ட் 0 1 கரெக்ட். இங்க 0 0 0 0. சோ இப்போ நீ கேட்ட கேஸ் கவர் ஆயிடுச்சா? ரெண்டு பேரும் C3 போனாங்கன்னா என்ன ஆகும்னு? ம் புரியுது. சரி, இப்போ இத கொஞ்சம் குட்டியா வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். சரி, இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே. இப்போ வந்து நம்மகிட்ட ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டேபிள் கேட்டாங்கல்ல. சோ டேபிள் வந்து we will try to draw it here. இல்ல y1 சைடுல y2 0 1 2 0 1 2. ஓகே. இல்லைன்னா ஒன் பண்ணலாம். இதை கட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் இங்கே போடலாம். பெட்டர். சரி, ரைட். இப்போ வந்து இதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஃபில் பண்ணணும். கரெக்டா? சோ இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கும் சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா பர்சன் 1ம் கவுண்டர் 1க்கு போகல. ஒரு செகண்ட். சரி, ஓகே. இப்படி போக வேண்டாம். இப்போ வந்து சரி, இப்போ வந்து மொத்தம் நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 பாக்ஸஸ் ஃபில் பண்ணோம். கரெக்டா? சோ இப்போ வந்து 0 0 எடுத்துக்கலாம். 0 0ஓட ஆப்ஷன் நம்ம டேபிள்ல எத்தனை வாட்டி வருது? 2 0 1 1 1 0 1 1 0 2 0 1 1 0 0 1 0 0ன்றது இங்க மட்டும் தான் வருது. கரெக்டா? சோ இது 1 அவுட் ஆஃப் 9. கரெக்டா? சோ இங்க 1/9. அடுத்தது இந்த செல் ஃபில் பண்ணலாம். y1 0 y2 1. கரெக்டா? சோ 0 1 எங்க வருதுன்னு பார்க்கலாம். 2 0 1 1 1 0 1 1 0 2 0 1. இங்க ஒரு 0 1. கரெக்டா? 2/9. வெரி குட். அடுத்தது 0 2. 0 2 எங்க இருக்கு? இங்க ஒண்ணு இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. 1/9. வெரி குட். 1/9. அதே மாதிரி அடுத்தது 1 0க்கு இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சோ 2/9. கரெக்டா? புரியுதா எப்படி பண்றேன்னு? அடுத்து 1 1 1/9. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? இல்லையா? இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்றேனா? 1 தானே இருக்கு. 2 இருக்கா? C1 C2 ஆமாக்கா 2. C2 C1. சோ 2/9. அடுத்தது 1 2. 1 2 பாசிபிளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டேபிள் பார்க்காம டக்குன்னு சொல்லுங்க. 1 2 பாசிபிளா? ஏன் பாசிபிள் ஆர் ஏன் பாசிபிள் இல்ல? 1 2 ஏக்கா 2 கஸ்டமர் தானக்கா? C1க்கு ஒரு ஆள், C2க்கு 2 ஆள்னா மொத்தம் 3 ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மகிட்ட இருக்கிறதே 2 ஆள் தான். சோ இது பாசிபிளே இல்ல. வெரி குட். சோ இங்க 0 வந்துரும். அதே மாதிரி 2 1ம் பாசிபிள் இல்ல, 2 2ம் பாசிபிள் இல்ல. இதெல்லாம் 0 ஆயிடும். இப்போ 2 0 2 0 வந்து ஐ திங்க் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. சோ 1/9. This is the joint probability mass function of y1 y2. கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டில? ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மார்ஜினல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக்.
இது என்னதுன்னா நம்ம வந்து இப்போ 2 எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்றோம், 2 ரேண்டம் வேரியபிள் வருது, ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்ன ப்ராபபிலிட்டின்னு தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், 2 ரேண்டம் வேரியபிள் இருக்கு, ரெண்டுத்துக்கும் அவுட்கம்ஸ் வரும். ஆனா அதுல ஒரு ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டிஸை மட்டும் தான் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஒரு ரேண்டம் வேரியபிளின் வேல்யூஸ் ஆர் ப்ராபபிலிட்டிஸ் ஐ மட்டும் செக் செய்வது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அந்த ஒரு காயின் டைஸ்ன்னு ஒன்று போட்டு ஒரு டேபிள் போட்டோம்ல, அந்த டேபிள் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் சி, கம் டவுன் கண்ட்ரோல் வி. ஸோ இது வந்து அந்த காயின் எழுதிடுறேன். இது வந்து ஒரு டைஸ் த்ரோ பண்றது, இது வந்து ஒரு காயின் டாஸ் பண்றது. இது நம்ம தான் இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணோம். இது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? சோ இப்ப இதுல இருந்து நான் சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் y is equal to 4? x வந்து என்னவா வேணா இருக்கலாம், என்னோட y வந்து 4 இருக்கணும். அதோட ப்ராபபிலிட்டி என்ன? அடுத்தது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் x லெஸ் தென் 1? y வந்து என்னவா வேணா இருக்கலாம், என்னோட x வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். அது அடுத்தது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் y கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3? இந்த மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒண்ணு y பத்தி மட்டும் கேட்டிருக்கேன், இல்ல x பத்தி மட்டும் கேட்டிருக்கேன். நான் y பத்தி கேட்டா நீங்க x வந்து எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி x பத்தி கேட்டா y எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். சோ இந்த மாதிரி உங்ககிட்ட 2 வேரியபிள்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு பத்தி மட்டும் கேள்வி கேட்டா அது வந்து மார்ஜினல்ல வரும். ஓகேவா? மார்ஜினல்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? புரியுதுக்கா. சரி, இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாக்கலாமா? வேரியபிள்ல இருந்து ஒரு क्वेश्चन மட்டும் கேட்பீங்களா? ஒரு வேரியபிள் பத்தி மட்டும் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இல்ல, 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன் இங்க. ஓகேக்கா. ஒரு வேரியபிள் பத்தி மட்டும் கொஸ்டின்ல வரும். சரி, இப்ப இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாக்கலாம். முதல்ல y ஈக்குவல்ஸ் டு 4. சோ yல போயிட்டு y ஈக்குவல்ஸ் டு 4 இங்க இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். 2/12 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/6. அவ்வளவுதான் ஆன்சர். ஏன்னா இது என்னது, இது வந்து டெய்ல் கமா 4, இது வந்து ஹெட் கமா 4. இந்த 2 ஆப்ஷன்ல மட்டும்தான் y4 இருக்கும், வேற எந்த ஆப்ஷன்லயும் இருக்காது. கரெக்டா? சோ இதையும் ஆட் பண்ணணும். ஒண்ணு இதுவா இருக்கும், இல்ல இதுவா இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியரா? சரி, எனக்கு ஒரு இப்போ டவுட். இது வந்து கீழே போடுறீங்க, சில இதுல இப்படி போடுறாங்க, இதுல சைடுல போடுறாங்க. எக்ஸ் எது எக்ஸ் எது ஒய்? இங்கயா? அதான் நான் இப்படி போட்டிருக்கேன்ல, இது போட்டுட்டு இங்க y இங்க x போட்டிருக்கேன். சோ இங்க இருக்கிறது இந்த பக்கம் வரும், இங்க இருக்கிறது இந்த பக்கம் வரும். சில பேர் வந்து இங்க x இங்க y எழுதுவாங்க. அது எப்படி எழுதினாலும் உங்களுக்கு அதேதான். இப்ப இங்க வந்து 2 ரோ 6 காலம் வந்திருக்கு, அங்க வந்து 6 ரோ 2 காலம் வரும். பட் வேல்யூஸ் அதே தான் இருக்கும். நீங்க வந்து எப்படி வேணா எழுதலாம், பட் எந்த பக்கம் x அந்த பக்கம் yன்னு கிளியரா மென்ஷன் பண்ணிடணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிளியரா எல்லாருக்கும்? இது எப்படி வந்துச்சுன்னு கிளியர். சரி, இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 1. x less than 1னா என்ன அர்த்தம்? x என்ன வேல்யூ இருக்கணும்? 0வா இருக்குங்க. x equal to 0. சோ அப்ப என்ன பண்ணணும்? x equal to 0 எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சோ x 0னா பேசிக்கலி டெய்ல். கரெக்டா? டெய்ல் 1, டெய்ல் 2, டெய்ல் 6 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 6/12 வரும், 1/6, which is 1/2. இதுதான் ஆன்சர். கிளியரா?
ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் நீங்க தான் சொல்லணும். y greater than equal to 3னா y ஓட வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்கலாம்? 3, 4, 5, 6. வெரி குட். 3, 4, 5, 6 அதுல இருக்க எல்லா வேல்யூஸையும் இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாக்ஸையும் கூட்டணும். கரெக்டா? which is equal to 4ல 2/3. இதுதான் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. சிம்பிள். கிளியரா? சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல போலாம். இது இப்ப நம்ம அந்த ஷார்ப் பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம்பிள். பென்சில். இதுல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் y greater than equal to 1 சொல்லுங்க. y1 sorry அக்கா, y1 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 greater than equal to 1. 1 2 கூட்டணும்க்கா. y1 இங்க இருக்கு. சோ அதுல இருக்க 1 2 எடுத்துக்கிட்டா இந்த 6 டப்பா ஆட் பண்ணனும். 2 + 2 4 + 1 5/9. 5/9. ஓகே, இன்னொரு क्वेश्चन. ப்ராபபிலிட்டி ஆஃப் y2 less than 2. அப்ப 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணணும்க்கா. 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணக்கூடாது. 0ல இருக்கிற வேல்யூஸையும் 1ல இருக்க வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். ஸ்பீக் ப்ரிசைஸ்லி. ஓகேவா? 1 2 3 + 2 5 + 2 6 8/9. வெரி குட். அவ்வளவுதான் ஆன்சர். சோ மார்ஜினல் ப்ராபபிலிட்டியும் முடிஞ்சுச்சு. மார்ஜினல் முடிச்சிட்டோம். அடுத்தது கண்டிஷனல். கண்ட்ரோல் டி. ஓகே, சரி. இது வரைக்கும் இந்த ஜாயிண்ட்லயும் மார்ஜினல்லயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? ஓகே, சோ கண்டிஷனல்ல என்னன்னா, ஒரு ரேண்டம் வேரியபிளோட வேல்யூ கொடுத்துருவாங்க. மற்றொரு ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டிஸ கேட்பாங்க. இப்போ வந்து உனக்கு டெய்ல் தான் வந்துருச்சுன்ற பட்சத்துல அந்த டைஸ் 4 காட்டுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஆர் டைஸ்ல வந்து 5 தான் விழுந்துருச்சுன்ற பட்சத்துல காயின் ஹெட்டா வந்திருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அந்த மாதிரி x given y அதுதான் கேட்பாங்க கண்டிஷனல்ல. ஓகேவா? பேஸ் தியரம் மாதிரியாக்கா? அந்த மாதிரி பேஸ் தியரம் அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா போக மாட்டோம். இங்க நம்மகிட்ட அந்த டேபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிருவோம். ஏன்னா நம்மகிட்ட டேபிள் இருக்கு. பட் கான்செப்ட் அதுதான். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி தட் y is equal to some particular outcome given x is equal to some other particular outcome. அதாவது x இதுதான் அப்படின்ற பட்சத்துல y இதுவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஆர் y இதுதான் அப்படின்ற பட்சத்துல x இதுவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஓகேக்கா. மறுபடியும் அதே டேபிள் எடுத்துக்கலாம். சி கண்ட்ரோல் டி. ஓகே, சோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, ப்ராபபிலிட்டி தட் x is equal to 5 given sorry y is equal to 5 மாத்தி பண்றேன். y is equal to 5 given x is equal to 0. so இதுக்கு என்ன பண்ணோம்னா, முதல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் y equal to 5 comma x equal to 0 divided by probability of x equals 0. இது எங்க இருந்து வருதுன்னா, உங்களோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு ஒரு ரூல் இருக்கும். நீங்க ப்ராபப்ளி
இந்த மிட்ஸுக்கு முன்னாடி வந்த போர்ஷன்ல ஆர் ஸ்கூல்ல எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. P of y given x is equal to y intersection x, okay, y intersection x or x intersection y ஏதோ ஒன்று divided by x given y னா இங்க p of y வரும். நான் y given x கொடுத்து இங்க எது இருக்கோ அது இங்க வரும் பேசிக்கலி. கரெக்டா? சரி, நீங்க எப்படி படிச்சிருக்கீங்களோ அப்படியே எழுதலாம், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். p of x given y is equal to y intersection x divided by p of y. கரெக்டா? அதுதான். சோ இப்போ வந்து probability that y is equal to 5 given x equal to 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முதல்ல இது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் divided by இதோட probability. கரெக்டா? சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. இது வந்து நம்மளோட மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. கரெக்டா? ரெண்டு விஷயம் சேர்ந்து நடக்கிற ப்ராபபிலிட்டிக்கு பேர் தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டின்னு சொன்னேன். y-ம் 5-ஆ இருக்கணும், x-ம் 0-ஆ இருக்கணும். அதான் ஜாயிண்ட். கீழே வந்து y என்ன வேணா இருக்கலாம், x இந்த வேல்யூவா இருக்கணும். இது மார்ஜினல். சோ இதுவும் நம்ம கண்டுபிடிக்க தெரியும், இதுவும் கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பண்ணா முடிஞ்சு வேலை. புரிஞ்சுதா? கிளியரா? சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது கண்டிஷனல். கரெக்டா? கண்டிஷனல் இஸ் ஈக்குவல் டு ஜாயிண்ட் டிவைடட் பை மார்ஜினல். இதுதான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ கொஸ்டின் நம்பர் 2, ப்ராபபிலிட்டி தட் y தான 1 2 3 4 கொடுத்திருக்கேன். y கிரேட்டர் தென் 4 given x is equal to 1 அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எடுக்கணும்? y greater than 4 வந்து இது எல்லாமே வரும். y equal to 5. சாரி 4 விட்டுட்டேன். இங்க இருந்து தான் வரும். 4 5 6 கிடையாது, வெறும் 5 6. ஆனா 4/12 5 6 given x equal to 1. சோ என்ன வரும்னா probability of x equal to 1 y equal to 5. அதே மாதிரி probability of x equal to 1 y equal to 6. இது ரெண்டும் divided by கீழே probability of x equal to 1. இது ஒரு இது ரெண்டும் வந்து ஜாயிண்ட்ல இருந்து எடுப்போம். இது வந்து மார்ஜினல். கரெக்டா? கிளியரா? புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. அந்த x 0 இருக்கிறது நம்ம கூட்ட கூடாது தானே, 1 இருக்கிறது மட்டும் தானே கூட்டணும். அப்போ 1/12 தானே வரும். புரியல. சாரி x equal to 1. x equal to 1ங்கிறது என்ன क्वेश्चन கேக்குற? p x equal to 1 y equal to greater than 4 ன்னு இருக்கீங்களா? அப்பனா வந்து 1/12 தானே வரும். 1/12 plus 1/12. ஃபைனல் ஆன்சர் சொல்றியா? கேக்குறக்கா. புரியல. அதாவது ஆன்சர் எழுதி காமிங்க அந்த क्वेश्चनக்கு. ஓகே சரி. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சா? அது புரியுதுக்கா. இல்ல இதுவே ரிப்பீட் பண்ணவா? புரியுதுக்கா. சரி இருங்க, இதை ரிப்பீட் பண்றேன். ரிப்பீட் பண்ணிட்டு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா y greater than 4 and x equal to given x equal to 1. So it should be probability of y greater than 4 intersection x equal to 1 divided by probability of x equal to 1. According to நம்ம conditional probability rule, இது இப்படிதான் இருக்கணும். இது எல்லாருக்கும் கிளியரா? இதுல வந்து முதல்ல x equal to 1 அப்படின்றது மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. சோ அது முதல்ல கண்டுபிடிக்கலாம். x வந்து 1-ஆ இருக்கணும், y வந்து என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். சோ அது இந்த ரோ. கரெக்டா? 1/12 1/12 இந்த ஆர்த்தையும் ஆட் பண்ணா கீழே 6/12 வரும். இது கிளியரா எல்லாருக்கும்? இது புரிஞ்சுதா? சரி, இப்ப மேல வந்துட்டு இப்ப y greater than 4 and x equal to 1. சோ இப்பவும் x equal to 1-ஆ தான் இருக்கணும். ஆனா y வந்து 4-ஐ விட ஜாஸ்தியா இருக்கணும். சோ x equal to 1-னா
இந்த ரோ y greater than 4னா இந்த ரெண்டு காலம். சோ இது ரெண்டுத்துக்கும் காமனா வருது இதுவும் இதுவும் கரெக்டா? சோ 1/12 plus 1/12 2/12. So 2/12 divided by 6/12 னா உங்க ஃபைனல் ஆன்சர் 1/3 வரும். இப்படிதான் சால்வ் பண்ணும். புரிஞ்சா? புரியுதுக்கா. ஓகே. சோ இதுதான் கண்டிஷனல். இது வரைக்கும் கிளியரா? கிளியர்க்கா. கண்டிஷனல் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து கோவேரியன்ஸ், கோரிலேஷன், ரிக்ரெஷன் லைன். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து கோவேரியன்ஸ். ஸோ எங்க இருக்குதுன்னா இது வந்து கோவேரியன்ஸ் அப்படின்றது என்னன்னா உங்களோட உங்க ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸும் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்துலயுமே வந்து இண்டிபெண்டா இருந்துச்சு இல்லையா? சம்டைம்ஸ் இண்டிபெண்டா இருக்காது. ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த உறவு அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்றத டிசைட் பண்றதுக்கு தான் கோவேரியன்ஸ், கோரிலேஷன் அப்படின்னு ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்க கிளாஸ்ல இருக்க பசங்களோட ஹைட் எல்லாம் மெஷர் பண்றேன். ரெண்டாவது கிளாஸ்ல இருக்க பசங்களோட வெயிட் எல்லாம் மெஷர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோ. ஹைட்டுக்கும் வெயிட்டும் வந்து இண்டிபெண்ட்னு சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ நீங்க ஒரு சின்ன வயசுல ஹைட் கம்மியா இருக்கும் போது வெயிட்டும் கம்மியா இருக்கும். அப்புறம் வளர வளர இந்த ஹைட் ரேஞ்சுக்கு இந்த வெயிட் ரேஞ்ச் இருப்பாங்கன்னு ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. கரெக்டா? ஹைட் ஜாஸ்தி ஆக ஆக ஒரு பாயிண்ட் வரைக்கும் வெயிட்டும் போடும். அதுக்கு மேல ஹைட் ஒரு வயசுக்கு மேல ஹைட் வளராது, வெயிட் வந்து கெயின் ஆகும், லூஸ் ஆகும், அது இருக்கு. பட் ஒரு ஒரு பர்டிகுலர் வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ரிலேஷன் இருக்கு. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. சோ அந்த மாதிரி ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா இந்த ரேண்டம் வேரியபிளோட வேல்யூ மாறும்போது அந்த வேல்யூ எப்படி மாறுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தான் கோவேரியன்ஸ், கோரிலேஷன் அப்படின்னு ரெண்டு யூஸ் பண்ணுவோம். வேரியன்ஸ்னாலே வேரி அப்படின்னாலே சேஞ்ச். கோ அப்படின்னாலே டுகெதர், ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி. ஸோ கோவேரியன்ஸ்னா ஒண்ணு மாறும்போது அதோட சேர்ந்து இன்னொன்னு எப்படி மாறுது அப்படின்றத மெஷர் பண்றது தான் கோவேரியன்ஸ். ஸோ இப்போ கோவேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ரெண்டு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஒய் எடுத்துக்கிட்டீங்கன்னா covariance of x comma y is expectation of x into y minus expectation of x into expectation of y. இதுதான் covariance ஓட ஃபார்முலா. இதுல எக்ஸ்பெக்டேஷன்ன்றது உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? குயிக்கா ரிவைஸ் பண்ணலாம். இப்போ 0 1 1/2 இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஓட வேல்யூ என்னது? 0 into 1/2 plus 1 into 1/2. வெரி குட். இஸ் ஈக்குவல் டு 1/2. சரி, அதே மாதிரி காயின் டைஸ் 1 2 3 4 5 6 1/6 1/6 1/6. இதுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வரும்? 1 வரும் நினைக்கிறேன். 1/6 1/6 plus 2 into 1/6 plus 3 into 1/6. கரெக்ட். ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 1/6 into 1 plus 2 3 plus 3 6 10 15 plus 6 21/6. 3 2s are 3 7s are. So expectation of y வந்து 3.5 வரும் நினைக்கிறேன். If my math is decently good. So இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து அந்த டைஸ் காயின் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. எக்ஸ் வந்து காயின் டாஸ்ல வர்றது, y வந்து டைஸ். சோ இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா y பார்க்கலாம். இட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xy minus expectation of x into
எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். கரெக்டா? இங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தான் இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் 1/2. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் வந்து 7/2. கரெக்டா? ஒரே செகண்ட். சோ இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு கோவேரியன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? அந்த டேபிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கும் மறுபடியும் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் ஃபுல்லா இந்த டேபிளை வச்சுதான் வேலை நடக்கும். இந்த டேபிள் இருந்துச்சுன்னா அதை வச்சுதான் ஜாயிண்ட், கண்டிஷனல், மார்ஜினல் எல்லாமே. இப்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த வேல்யூ அதோட ப்ராபபிலிட்டி இருக்கணும். நமக்கு வந்து இப்போ எக்ஸ் ஒய் அண்ட் ப்ராபபிலிட்டி வேணும். கரெக்டா? எக்ஸ் ஒய்னா எக்ஸ் இன்டூ ஒய். சோ சொல்லுங்க, இங்க 0,1 னா xy will be 0 into 1 equal to 0. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட்டுக்கா. அடுத்தது இங்க xy வேல்யூ என்ன இருக்கும் இந்த செல்க்கு? 0. இதுக்கு ப்ராபபிலிட்டி 1/12, இதுக்கு ப்ராபபிலிட்டி 1/12. இங்க அடுத்தது 0 1/12, அதுக்கப்புறமும் 0 1/12, திரும்பி 0 1/12, மொத்தம் 6 0 6 1/2 போடுங்கக்கா. 1/12 1/12 6 எழுதிட்டேன்னா 1 2 3 4 5 6 அதை கண்டென்ஸ் பண்ணி ஒரே ஒரு 0 6/12ன்னு போட்டுடலாம். கரெக்டா? 0 6/12. ஓகே, அடுத்த ரோ வேற என்னென்ன வேல்யூஸ் வருது? அதுக்கப்புறம் 1க்கு 1/12 வரும்க்கா, 2க்கு 1/12 வரும், 3க்கு 1/12, ஒரு அது மாதிரி செகண்ட், ஒரு 6 செகண்ட். 1க்கு 1/12, 2க்கு 1/12, 3க்கு 1/12, 4க்கு 1/12, 5க்கு 1/12, 6க்கு 1/12. எல்லாம் முடிச்சிட்டோமா? வெரி குட். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் 0 into 6/12 1 plus into 1 1/12 plus 2 2 into into 1/12 அந்த மாதிரி plus plus up to 6 into 1/12. கரெக்டா? ஸோ இதோட ஃபார்முலா என்ன வரும்னா 1/12 into 1 plus 2 3 plus 3 6 plus 4 10 plus 5 15 plus 6 21/12 is equal to 3 tables எடுத்தா 4s are 3 tables எடுத்தா 7s are which is 7/4. ஓகேவா? சோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xy வந்து 7/4 வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம என்ன எதுக்காக இது பண்ணோம்? கோவேரியன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு. கரெக்டா? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y is e of xy minus ex ey. வெரி குட். இது 7/4 minus 1/2 into 7/2. இது பண்ணீங்கன்னா ஆன்சர் இந்த கேஸ்ல 0 வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன் வந்து கோவேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. e of x, e of y தனித்தனியா கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். e of xy கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல xy அந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி போடுறது, அதோட ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டிஸ் போட்டுக்கணும். அப்புறம் நார்மலா எக்ஸ்பெக்டேஷன் கால்குலேட் பண்றது தான். அப்புறம் கோவேரியன்ஸ் வந்து e of xy minus e of x into e of y. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது கிளியரா எல்லாருக்கும்? இப்ப வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கோவேரியன்ஸ் ஆஃப் independent random variables is always equal to 0. இப்ப பாத்தீங்கன்னா இங்க காயினும் டைஸும் இண்டிபெண்டன்ட்னு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். கரெக்டா? கோவேரியன்ஸ் 0 வந்திருக்கா? நீங்க எந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் எடுத்தாலும் உங்க கோவேரியன்ஸ் 0 தான் வரும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xy minus e of x, e of y is equal to 0. அதாவது e of xy is equal to e of x, e of y. இப்படிதான் வரும். கிளியரா? இண்டிபெண்டன்ட்டா இருந்தா. புரிஞ்சுதா? புரியுதுக்கா. ஏன்க்கா அப்படி? ஏன்னா வந்து இப்போ கோவேரியன்ஸ் அப்படின்றது என்ன டெஃபினிஷன் என்ன சொன்னேன்? ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு நடுவில் உள்ள ஒரு சம்பந்தம். கரெக்டா?
இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சம்மந்தமே அர்த்தம். இல்ல. சோ 0. புரியுது. ஓகே. சோ கோவேரியன்ஸ் கிளியரா? clear. ஓகே. அடுத்தது we will go to correlation. ஓகே. கோரிலேஷன் போறதுக்கு முன்னாடி கோவேரியன்ஸ்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுக்கு நான் பெருசா சம் கொடுக்க போறது இல்ல. பட் நான் அது சொல்லிடுறேன். இது எத்தனாவது பேஜ்? பேஜ் 11. ஒரே செகண்ட். ஓகே. சரி, நான் பார்த்து எழுதுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் அது பார்த்துட்டு கோரிலேஷன் போலாம். இப்போ வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் கமா பிஒய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஏபி கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பார்த்தோம்ல. இப்போ வந்து நான் கோவேரியன்ஸ் ஆஃப் 2x கமா 5y என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னேன்னா நீங்க புதுசா எக்ஸை வச்சு 2xன்னு போட்டெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த 2யும் 5யும் வெளியில எடுத்துட்டு இன்டூ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பண்ணா போதும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? கிளியரா? எல்லாம் பண்ணி கோவேரியன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்பர் வச்சு அதான் வெறும் எக்ஸ் ஒய்க்கு பண்ணிட்டு அந்த என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளவுதான். அடுத்தது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ ஒய் பிளஸ் பி வந்து அதே கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான். எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 ஒய் பிளஸ் 5 கேட்டேன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான். அந்த பிளஸ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்றதுனால எந்த டிஃபரன்ஸும் வராது. அடுத்தது வந்து வச்செல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லையாக்கா? இல்ல, ஆட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் வராது. மல்டிப்ளை பண்ணியிருந்தாதான் அதை நீ எடுத்து மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? அடுத்தது வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். ஒரு விஷயம் தன்னோடவே எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இது வந்து இன்னொரு விதமாவும் புரிஞ்சுக்கலாம். இப்போ வேரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இது வந்து வேரியன்ஸ். கோவேரியன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். இந்த ஒய்க்கு பதிலா எக்ஸ் போட்டினா என்ன வரும்? கரெக்டா? அதுதான். சோ வேரியன்ஸ் இஸ் பேசிக்கலி தன்னோட தானே கால்குலேட் பண்ற கோவேரியன்ஸ்க்கு பேர் தான் வேரியன்ஸ். புரிஞ்சிடுச்சா? அடுத்தது வந்து இது ஒண்ணு பார்த்துட்டேன். சோ இப்போ வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்னா ஏ ஸ்கொயர் variance of x plus b square variance of y plus 2ab covariance of x comma y. So இப்போ basically இதெல்லாம் என்ன சொல்றேன்னா இதுல எது கேட்டாலும் நீங்க covariance x comma y மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுல வச்சு டைரக்டா இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். புரிஞ்சுதா? இப்போ வந்து நம்ம எக்ஸ் ஒய் அந்த காயின் டாஸ் அந்த டைஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. இப்போ நான் வந்து வேரியன்ஸ் ஆஃப் 2x plus 3y கேட்டேன்னு வச்சுக்கோ. நீ முதல்ல என்ன பண்ணணும்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நத்திங் பட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் y அது எப்படின்னா கோவேரியன்ஸ் ஆஃப் y கமா y. அப்புறம் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா y. இது மூணும் கண்டுபிடிச்சிடணும். இப்போ
a square times இது a என்னது இங்க 2 b என்னது 3 so 4 into இது plus 9 into இது plus 2 into 2 into 3 into இது so covariance எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சாலே போதும் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் இங்க பாயிண்ட் புரிஞ்சா okay with that covariance is over correlation regression ரெண்டு கான்செப்ட் இருக்கு இந்த யூனிட்ல இப்போ உங்களுக்கு பிரேக் வேணுமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாமா ஓகே சரி அப்ப பண்ணலாம் கோரிலேஷன் எங்க இருக்கு சோ இப்ப கோவேரியன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா கோரிலேஷன் என்னதுன்னா அத வந்து ஒரு எக்ஸாக்டா நியூமெரிக்கலா மெஷர் பண்றோம் அதாவது எக்ஸ் இன் வேல்யூ இவ்வளவு மாறினால் my spelling is correct y in value எவ்வளவு மாறும் அப்படின்றத ஒரு ப்ராப்பர் ஒரு நியூமெரிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்றது இப்ப எக்ஸ் வந்து 2 மடங்கு ஆச்சுன்னா y வந்து 4 மடங்கு ஆகும் அந்த மாதிரி சொல்றதுதான் கோரிலேஷன் கோவேரியன்ஸ் அப்படின்றது வந்து இது மாறும்போது அதோட சேர்ந்து இதுல எவ்வளவு மாற்றம் வருது அப்படின்னு ஒரு ஜென்ரல் சார்ட் ஆஃப் இது அதிகமாச்சுன்னா இது குறையும் இல்ல இது அதிகமாச்சுன்னா இதுவும் அதிகமாகும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படி மட்டும் சொல்லும் கோரிலேஷன் வந்து எக்ஸாக்டா சொல்லும் இது 2 மடங்குனா இது 4 மடங்கு ஆகும் ஆர் இது 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது 2 மடங்கு டிக்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி எக்ஸாக்டா சொல்றதுதான் கோரிலேஷன் ஓகேவா சோ இப்போ பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னா என்னன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும் சோ நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் ரெடியூஸ் ஆகும் ஜீரோ கோரிலேஷன்னா தே ஆர் இண்டிபெண்டன்ட் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா இதுதான் 3 டைப் ஆஃப் கோரிலேஷன் ஓகேவா கிளியரா ரைட் சோ இப்போ வந்து இந்த கோரிலேஷனை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ரோன்னு கொடுத்துருக்காங்களா ஆர்ன்னு கொடுத்துருக்காங்களா ரோ ஓகே கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அதுதான் வந்து அந்த கோரிலேஷனை மெஷர் பண்றது சோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு நடுவுல எவ்வளவு கோரிலேஷன் இருக்குன்னு மெஷர் பண்ணோம்னா இதுதான் அதோட கோரிலேஷன் ரோ ஆஃப் எக்ஸ் ஒய் இந்த சிம்பிளுக்கு பேரு ரோ ஓகேவா ரோ ஆஃப் எக்ஸ் ஒய்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல இருக்க கோரிலேஷன் அதோட ஃபார்முலா என்ன சொல்லுவோம்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இதுல கோவேரியன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம கால்குலேட் பண்ண தெரியும் கரெக்டா இல்லையா இப்ப இந்த சிக்மா எக்ஸ்னா என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸுக்கு ரூட் எடுத்தா அதாவது வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் அதே மாதிரி சிக்மா ஒய் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்யோட ஸ்கொயர் ரூட் சோ கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா முதல்ல கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிப்போம் அப்புறம் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் அதை ஸ்கொயர் ரூட் போடணும் அதே மாதிரி கோவேரியன்ஸ் ஆஃப் ஒய் கமா ஒய் அதை ஸ்கொயர் ரூட் போட்டா ரோ எக்ஸ் ஒய் கிடைச்சிரும் சிம்பிளா சோ இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாமா
இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்ன பண்ணணும்னா எக்ஸ் வந்து உங்களோட அந்த காயின், ஒய் வந்து டை. இந்த எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, அதே இதுக்கு எனக்கு 3 திங்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணும். covariance of x, x, that is variance of x, y, y, அப்புறம் எனக்கு ரோ xy. இந்த 3 விஷயம் வேணும். சோ முதல்ல covariance of x, x கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சோ x வந்து இங்க covariance of x, x வந்து என்னது? expectation of x square minus expectation of x whole square. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட்டுக்கா. ஓகே. காவ்யா எனக்கு இந்த வேல்யூ நம்பர் 1 இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லு. ஐஷ் நீ வந்து செகண்ட் ஒன்க்கு பண்ணு. நீங்க தான் சொல்லணும் வேல்யூஸ், நான் செக் பண்ண மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1/4 1/4 வருதா? ஓகே. ஈக்குவல் டு 1/4. ஓகே. ஐஸ்வர்யா பண்ணிட்டு சொல்லுமா. ஐஸ் டன்னா? பண்ணிட்டு இருக்கேன்க்கா. சரி, ஓகே. நீ பண்ணு. The value you will get should be 35/12 if my calculation is right. எனக்கு அப்புறமா நீ செக் பண்ணி சொல்லு, ஓகேவா? சரி, இப்போ வந்து row of xy க்கு போலாம். This will be covariance of x, y divided by root of variance of x into root of variance of y. கரெக்டா? Which is going to be covariance of x, y. இதுக்கு என்ன வரும்? நம்ம கால்குலேட் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா? கவனிக்கிறீங்களா 2 பேரும்? என்னக்கா? covariance of x, y. இந்த கேஸ் என்னது? 0 வந்திருக்கு. கரெக்டா? ஆமாக்கா. சோ இப்போ கோரிலேஷன் என்ன வரும்னா 0 divided by root of 1/4 into root of 35/12 which is 0. இதுதான் கோரிலேஷன். கோரிலேஷன்லயும் இண்டிபெண்டண்டா இருந்தா 0 தான் வருமாக்கா? கோரிலேஷன் அப்படின்றது வந்து கோவேரியன்ஸ் டிவைடட் பை சம்திங் எல்ஸ் தான். கரெக்டா? சோ கோவேரியன்ஸ் 0னா கோரிலேஷனும் 0 தான் வரும். புரிஞ்சுதா?
சோ இப்போ உங்க கோரிலேஷன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆனா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். கோரிலேஷன் நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குறையும் அப்படின்னு அர்த்தம். கோரிலேஷன் ஜீரோவா இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். போத் ஆர் இண்டிபெண்டன்ட்னு அர்த்தம். சோ கோரிலேஷன் கிளியரா? கிளியர். ஓகே, இப்போ வந்து இன்னும் ஒரே டாபிக் தான் இருக்கு, ரிக்ரெஷன் லைன். சிம்பிள் டாபிக் தான். பேஜ் போலாம். ரிக்ரெஷன் லைன் பார்த்துட்டு ஓகே செகண்ட் இப்போ ரிக்ரெஷன் லைனுக்கு வந்து முதல்ல ஃபார்முலா எழுதிடுறேன். ஃபார்முலா வந்து இருக்குன்னா நான் ஃபார்முலா முதல்ல எழுதிடுறேன், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Summation x minus x bar into y minus y bar divided by summation x minus x bar whole squared and x minus x bar is equal to byx into y minus y bar. Okay. So இப்போ இங்க எழுதியிருக்கிறது தான் ஃபார்முலா. இது என்னது எப்படி வந்துச்சுன்றத நான் சொல்றேன். பட் இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் மெயின். ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரிக்ரெஷன் லைன்றது இந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணி ஆன்சர் போடுறது தான். பெருசா லாஜிக்கலா எதுவும் இல்லை இங்க. ஸோ இப்போ ரிக்ரெஷன்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்கிட்ட என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட இயர் இந்த பக்கம் வந்து 1 கிராம் கோல்டோட பிரைஸ் எவ்வளோன்றதுக்கான டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1950ல 1 கிலோ தங்கம் 1 கிராம் தங்கம் எவ்வளோ இருந்துச்சு, 1960, 70, இப்போ 2020 அது வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இங்க இந்த வருஷத்துல 1 கிராம் தங்கம் வந்து மேபி 1 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது எவ்வளவு இருந்துச்சுன்னு. இங்க வந்து மேபி 2 ரூபாய் 3 ரூபாய். 2020ல எவ்வளவு ஒரு கிராம் வந்து 1000 rupees ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கிராஃப் இருக்கு. இப்ப வந்து எனக்கு என்னன்னா 2056ல 1 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு. ஓகேவா? புரியுதா? ப்ராப்ளம் என்னன்னு புரியுதா? இது வரைக்கும் டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஒய் உங்ககிட்ட இருக்கு. இது எக்ஸ், இது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1950 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2020 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1000 ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2056 நான் சொன்னேன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன வேணும்னா எனக்கு எக்ஸும் ஒய்யும் இருக்க மாதிரி ஒரு ஃபார்முலா வேணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y plus 3 or y is equal to 5x minus 4 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதுல நான் எனக்கு x வேல்யூ போட்டேன்னா y வேல்யூ கிடைச்சிரும். கரெக்டா? அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். we are going to find the equation of this line. இந்த லைன் ஃபுல்லா xy பாயிண்ட்ஸ் வச்சு செய்யப்பட்டது தானே. ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல x இருக்க இடத்துல 2056 போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா yக்கு ஒரு வேல்யூ வரும். அதுதான் ஆன்சர். அந்த மாதிரி ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் ரிக்ரெஷன். ஓகேவா? சோ ரிக்ரெஷன்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? லைனுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறீங்க. கரெக்ட். எக்ஸையும் ஒய்யும் இணைக்கிற லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். and you have to find the best line. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உன்னோட சோ இப்போ வந்து
இந்த இங்க உன்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இங்க 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 இருக்குன்னா இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், மல்டிபிள் லைன்ஸ் இருக்கு. இதுல பெஸ்டா இருக்க லைன் எது? அந்த ப்ளூ ஆர் ஆரஞ்சு கலர்ல இருக்க லைன் தானே? புரியுதா? பெஸ்ட் நீ ஏன் சொல்றேன்னா மோர் ஆர் லெஸ் நம்மளோட பாயிண்ட்ஸ் என்னவோ அந்த அதை நோக்கியே போகுது, மத்ததெல்லாம் வேற எங்கேயோ போகுது. கரெக்டா? சோ நம்ம கிட்ட என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல அத காட்டுற மாதிரியே போற லைன் எதுவோ அதுதான் பெஸ்ட் லைன். அந்த பெஸ்ட் லைனோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ரிக்ரெஷன்ல பண்ணுவோம். ஓகேவா? புரியுதா? புரியுதுப்பா. சோ இப்போ அதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிப்போன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது நமக்கு கோர்ஸ்ல இட் இஸ் நாட் வெரி நெசசரி. ஸோ நம்ம அதுக்கு போக மாட்டோம். அந்த ப்ரூஃப் மூலமா இந்த 2 ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு we will work out a numerical. ஓகேவா? ப்ரூஃப் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் அப்புறமா தனியா சொல்லி தரேன். பட் இப்போ நம்ம எக்ஸாம் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து உங்களுக்கு முதல்ல இன்புட் என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல byx அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா summation x minus x bar into y minus y bar divided by summation x minus x bar whole square. இங்க x bar அப்படின்றது x ஓட மீன், y bar அப்படின்றது y ஓட மீன். ஓகேவா? சோ முதல்ல இத கால்குலேட் பண்ணி byx அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கணும். இப்ப byx கண்டுபிடிச்ச உடனே x minus x bar is equal to byx into y minus y bar. இதுதான் உங்க ஃபார்முலா. இப்ப byx நமக்கு தெரியும், x bar y bar தெரியும். x தான் வந்து சப்போஸ் நான் 2086 சொல்றேன்னா இதை போட்டீங்கன்னா y மட்டும் தான் அன்னோன், அந்த அன்னோன் கிடைச்சிரும். இப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? கிளியரா? ஏக்கா XY ரெண்டுமே தான் கொடுத்துருவாங்கல்லக்கா? xy வந்து இப்போ அதாம்மா இங்க பார்த்தல xy இது உனக்கு given ஒரு அன்னோன் இருக்கும்ல. சோ இந்த வேல்யூஸை வச்சு நீ அந்த byx கண்டுபிடிச்சிருவ. இப்போ வந்து 2056 minus x bar is equal to byx into y minus y bar. சோ இப்போ இந்த y இந்த வேல்யூ வந்து உனக்கு இங்க இருந்து கிடைக்கும். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் நிறைய கால்குலேஷன் பண்ண வேணான்றதுனால நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா கொடுக்குறேன். we will see. இப்போ வந்து x வேல்யூ 1 இருந்தா y வேல்யூ 2, x வேல்யூ 2 இருந்தா y வேல்யூ 4. இவ்வளவுதான். ரெண்டே டேட்டா பாயிண்ட் தான். ரொம்ப இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு x பார் என்னன்னு சொல்லுங்க. x ஓட மீன் என்னது? மீன்னா என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணி sum of values divided by number of values. கரெக்டா? ஆமாக்கா. 1 plus 2 divided by 2 which is 1.5. இங்க வந்து 2 plus 4 divided by 2 which is 6 by 2 3. கரெக்டா? இப்போ வந்து x minus x bar என்ன வரும்? 1 minus 1.5 minus 0.5. y minus y bar 2 minus 3 minus 1. அதே மாதிரி இங்க x minus x bar 2 minus 1.5 0.5 4 minus 3 1. So அடுத்து x minus x bar into y minus y bar என்ன வரும்? minus 0.5 into minus 1 னா 0.5 0.5 into 1 னா 0.5. கரெக்டா? அடுத்தது x minus x bar the whole squared. இதை ஸ்கொயர் பண்ணா 0.25 வரும். இதை ஸ்கொயர் பண்ணாலும் 0.25 வரும். இப்போ வந்து இதோட சம்மேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 0.5 plus 0.5 1. இதோட சம்மேஷன் வந்து 0.25 plus 0.25 0.5. இப்போ byx கண்டுபிடிக்கலாமா? byx is equal to summation x minus x bar into y minus y bar divided by summation of x minus x bar whole square which is 1 divided by 0.5 which is 2. கரெக்டா?
கரெக்ட்டுக்கா. சோ இப்ப வந்து byx கிடைச்சிருச்சு. ஈக்குவேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா when x is equal to 3.14 find y. ஓகேவா? ம். இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தோம்ல x minus x bar is equal to byx into y minus y bar. இத யூஸ் பண்ணனும். So x minus x bar is equal to byx into y minus y bar. இங்க நமக்கு x வந்து 3.14 ம். minus x bar என்னது 1.5 is equal to byx இப்ப என்னது புதிய எக்ஸுக்கு உள்ள எக்ஸ் பார் கண்டுபிடிக்க வேணாமாக்கா? பழைய எக்ஸ் பாரே ஓகேவா? இல்ல x bar வந்து இருக்கிற டேட்டா வச்சு மட்டும்தான். இது வந்து புது பாயிண்ட். அதாவது இப்போ லைன் பிளாட் பண்றதுக்கு தான் நம்ம x bar எல்லாம் எடுத்து byx கண்டுபிடிச்சிட்டோமா? byx கிடைச்சோம்னா உனக்கு லைன் பிளாட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுல வந்து நீ வெறும் இந்த x இங்க இருக்குன்னா இந்த y வேல்யூ என்ன அப்படின்னு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. சரி. சோ 2 into y தான் நமக்கு தெரியாது. மைனஸ் y bar என்ன பார்த்தோம்? 3. So இது 3.14 minus calculator 3.14 minus 1.5 வந்து 1.64 divided by 2 plus 3 equal to y வரும். divided by 2 இருங்க பண்ணிட்டேனா ஒரே செகண்ட் is equal to bx into y minus y bar 3.14 minus 1.5 கரெக்டா தானே எடுத்திருக்கேன். What did I get? 3.82. Wait a second. Y bar whole square. Wait, what is the formula? Oh, sorry. இந்த ஃபார்முலா வந்து உல்டாவா எழுதிட்டேன். மன்னிக்கவும். இங்க வந்து y minus y bar is equal to byx into x minus x bar. கரெக்ட் தானே? ஆமா. சோ இத மட்டும் மாத்திக்கணும். சோ இங்க வந்துட்டு சாரி y minus y bar is equal to byx into x minus x bar. So இதுல வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y minus 3 is equal to 2 into 3.14 minus 1.5. So y is equal to 3 plus 2 into 3.14 minus 1.5 எவ்வளவு வந்துச்சு? 1.64 which is equal to plus 3 6.28. So if x is equal to 3.14 y is equal to 6.28. இதுதான் ஆன்சர். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். So this is regression. So இதுல first நம்ம இந்த byx கண்டுபிடிக்கும் போது basically என்ன பண்றோம்னா ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். லைன் வந்து y is equal to byx into x minus x bar plus y bar இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். இப்போ அடுத்து இதுல உங்களுக்கு ஒரு given x-க்கு இந்த y I mean ஒரு given x ஓட வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த y ஓட வேல்யூ கிடைக்குது. அதுதான் நடக்குது இங்க. கிளியரா? ஓகே, அவ்வளவுதான். யூனிட் 4 முடிஞ்சு. யூனிட் 5 வந்து நான் இன்னைக்கு ஈவினிங்கா எடுக்கிறேன். நான் இன்னும் கோ த்ரூ பண்ணல. இது வரைக்கும் ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்லக்கா. சரி, நான் வந்து பிராக்டிஸ் ஷீட் போட்டு பார்த்துட்டு டவுட் இருந்தா கேக்குறேன்க்கா. ஓகே, சரி. I will switch off the recording first.